பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பா போயின்னு இருக்கு. எப்படியான ஒரு வழியா கௌதமோட ஆட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒரு பக்கம் சுத்தின்னு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தருணத்துல கரெக்டா கௌதமோட உயிர் போறதுக்கு காரணமா இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சொல்லிட்டு சொல்லலாம். அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே தாங்க. எஸ்எஸ்கே என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்கால, கௌதம் எங்க இருக்கான், என்ன பண்றா, யார் தயத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அஞ்சலி இலக்கிய போக விட்டு பின்னாடி போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. ஓஹோ, அந்த வாட்ச்மேன் தானே, அந்த வாட்ச்மேனுக்கு 5-10 தூக்கி போட்டா லாஸ்ட்ல எல்லாமே உதவி செஞ்சிருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி நம்ம அஞ்சலி எட்டுன்னு போய் காசும் கொடுக்குறாங்க. ஆனா அது எதுவுமே அந்த வாட்ச்மேன் ஏத்துக்கல. ஏமா நீ கொடுக்குற பிச்சை காசுக்கு என்ன பார்த்தா ஒரு உயிரை எடுக்கிற மாதிரி தெரியுதா, தேவையில்லாம இங்க வந்துக்கிறமா, தேவையில்லா தர்மட்டியும் அங்க ஒழுங்கா ஓடுற அப்படின்னு சொல்ல உடனே எஸ்எஸ்கே கிட்ட சொல்ல எஸ்எஸ்கே வந்து கரெக்டா அந்த வாட்ச்மேனோட குடும்பத்தை பிளாக்மெயில் பண்ணி அந்த காசை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுக்க வைக்கிறதோட மட்டும் இல்லாம யாரை கொடுக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ரேவதியை தான் கொடுக்க வைக்கிறாங்க. ரேவதிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே வர்றதில்ல மிரட்டி, நீ மட்டும் தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ண உன் உயிருக்கு பேர கௌதம கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது கௌதம் நம்ம புள்ளன்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. நீ அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்த, எல்லாமே எனக்கு தெரியும், ஒழுங்கு மாதிரியா அந்த காசை போய் அந்த வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரத ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேவதி தான் உன்னை கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிரச்சனை வந்தா மாட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு அவேசா பறந்து போயினே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அடடா நம்ம ரேவதிக்கு வந்த கஷ்ட காலத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க கொடுத்துட்டு கிளம்புன அடுத்த செகண்டே கரெக்டா அவன் என்ன பண்றான் வாட்ச்மேன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு சாப்பாட்டுல பாய்சனை கலக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல கடவுள் இருக்காங்க மாதிரி அப்படின்ற மாதிரி கரெக்டா அந்த சாப்பாட்டை ஒரு போனை வந்து தள்ளி விட்டு போயிருது. கௌதமா அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவனும் பாய்சனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையே கிளப்பி விட்டுறோம். உடனே அவங்க வந்து ஓஹோ கௌதம் அவ்வளவு சாப்பிடறோம், ஒரே ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கும்மாளமா ஒரு பக்கம் சந்தோஷமா ஆட்டத்தை ஒரு பக்கம் ஆடி கழிச்சுன்னு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேலதானே பிரச்சனை அதிகமாக போகுது. இந்த பிரச்சனை இதோட ஓய போறது இல்லைங்க, இன்னும் அதிகமாயிட்டு தான் போக போகுது. இது தெரியாம அவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த சந்தோஷம் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு ஷார்ப்பா சொல்லவும் முடியாது. அந்த சந்தோஷம் அதே மாதிரி நீடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவும் தெரியாது. அதே மாதிரி நீடிச்சுன்னு போயின்னு இருக்கு. இந்த தருணத்துல கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கால, அவர் இருந்து கௌதமா ஃபாலோ பண்ணே போனா என்னமே ஒன்று நடக்கல. கௌதம் இருந்து எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறாரு, நிறைய கம்பெனிக்கு போறாரு, எல்லாத்தையும் ரிஜெக்ட் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே ஆல்ரெடி காசு கொடுத்து எல்லாரையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தாவை இருக்கு எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் அவன் நண்பனுக்கு உதவி செஞ்சான். அந்த நண்பன் இப்ப லட்சாதிபதி கோடீஸ்வரனா இருக்கும். அவன் கேட்டா போனா உதவி கிடைக்குன்னு சொல்லிட்டு போறதோட மட்டும் இல்லாம அவன் கம்பெனில ஒர்க்கும் கேட்கறான். மச்சா இங்க பாத்துக்கோ, இந்த ஒர்க்கே இருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட விடாத, உனக்குன்னு ஒரு கம்பெனி இந்த பாத்து இதுதான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவுதான், நீ இப்ப பண்ண தேவையில்ல, அதெல்லாம் நீ கரெக்டா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நீ அதை எடுத்து எனக்கு கொடுத்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துட்டு அதெல்லாம் நீ மேலும் மேலும் வளர்ந்துன்னு போயினேரு, உன்னால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல பழசு செஞ்சவங்களை தூக்கி போட்டு போயிட்டு இருந்துருவாங்க. ஆனா இவர் தூக்கி போட்டு போகாம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு செஞ்சார் பசங்க. இதுதாங்க நல்ல மனுஷன்றது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.